கோல்டு மெடலஸ் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति का कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो बराबर सहयोग दे रहे हैं उसके लिए हार्दिक धन्यवाद. आप हर एपिसोड को लाइक करें और सब्सक्राइब करें और अपने मित्रों में बांटें. यही मेरी आपसे सविनय प्रार्थना है. पिछले दोनों एपिसोड में हमने वर्तमानकालिक कृदंत और भूतकालिक कृदंत इसके बारे में अध्ययन किया था. आज उसमें से एक स्पेशल आइटम के रूप में यानी पुनरुक्ति, वर्तमानकालिक कृदंत में पुनरुक्ति जो है उसके बारे में हम विचार करेंगे. கடந்த இரண்டு பதிவுகளிலும் நாங்கள் நிகழ்கால பெயரெச்சம், இறந்த கால பெயரெச்சம் இதை பார்த்தோம். இன்றைக்கு இரட்டிக்கப்பட்ட நிகழ்கால பெயரெச்சம் என்ற பகுதியை நாம் காண இருக்கிறோம். இது ஒரு விசேஷ பிரயோகமாகும். தமிழிலே இரட்டை கிளவி என்பார்கள். தமிழிலே இரட்டை கிளவி என்று சொல்வார்கள். அது போன்றது இது. சரியாக அதே சொல்ல மாட்டேன், அதை போன்றது. எனவே இந்த பயன்பாடு மொழியினுடைய அழகுக்கு அழகு சேர்க்கும். ஆகவே தான் இது போன்ற பயன்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே படிக்கின்ற எங்களுக்கு நமக்கு மிகவும் உதவியாக, மிகவும் எளிமையாக இருக்கணும் என்பதற்காகவே சில விதிமுறைகளை தளர்த்தியும் இருக்கிறார்கள். நாம் சென்ற பதிவிலே பார்த்தோம், நிகழ்கால பெயரெச்சமோ அல்லது இறந்த கால பெயரெச்சமோ தன்னை அடுத்து வருகின்ற பெயர்ச்சொல்லினுடைய எண்ணெயும் பாலையும் தழுவி வரும் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இந்த இரட்டிக்கப்பட்ட நிகழ்கால பெயரெச்சத்திலே அப்படி வராது. பொதுவாக எல்லாமே ஏயில் முடியும். இப்போது கொடுத்து கொடுத்து, தேத்தே தேத்தே, தோயா ஹுவா கப்டா என்று பார்த்தோம். தோயி ஹுயி சாடி என்று பார்த்தோம். ஆக சாடிக்காக தோயா தோயியாச்சு. தௌர்த்தா லடுக்கா, தௌர்த்தி லடுக்கி என்று பார்த்தோம். அப்போ அடுத்து வருகின்ற பேச்சொலை பொறுத்து அது உருவ மாறுபாடு அடைகிறது. நிகழ்கால பெயரெச்சவும் இறந்த கால பெயரெச்சவும். ஆனால் இது உருவ மாறுபாடை அடையாது. எல்லாமே ஏயில் முடியும் உருவம் மட்டுமே பயன்படும். இது நன்றாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஏயில் முடியும் உருவம் மட்டுமே வரும் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். உதாரணமாக, கோடா குதிரை ஓடி ஓடி கழித்து விட்டது. குதிரை ஓடி ஓடி கழித்து விட்டது. கோடா தௌடத்தே தௌடத்தே தக் கயா. போர்டில் பாருங்கள், கோடா தௌடத்தே தௌடத்தே தக் கயா. ஒருவேளை கோடாவுக்கு பதிலாக காய் போட்டாலும் கூட காய் தௌடத்தே தௌடத்தே தக் கையின் வருமே தவிர தௌடத்தி தௌடத்தி என்று வராது. அதுதான் கவனிக்க வேண்டும், முக்கியமானது. இலக்கணத்திலே இது போன்ற சில மாறுபாடுகள் வரும். அதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். என்னிடம் நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இது போன்றவை உள்ளன, அதை மிக சரியாக பயன்படுத்துகின்ற முறை எது என்று எங்களுக்கு நீங்கள் விளக்குவீர்களா என்று கேட்டார்கள். அதை விளக்கும் முகத்தான் நான் இந்த பதிவை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். குதிரை ஓடி ஓடி கழித்து விட்டது. घोड़ा दौड़ते दौड़ते थक गया. यहाँ पर दौड़ता दौड़ता नहीं, दौड़ती दौड़ती भी नहीं. घोड़ा दौड़ते दौड़ते थक गया. அடுத்தது, அவன் தானம் செய்து செய்து ஏழையானான். அவன் தானம் செய்து செய்து ஏழையானான். वो दान करते करते गरीब हो गया. वो दान करते करते गरीब हो गया. சப்போஸ் அவனுக்கு பதிலாக அவள் வந்தாலும் அதுதான் வரும். அவன் वो दान
கர்த்தே கர்த்தே கத்தி கத்தின்னு வராது. वो दान करते करते गरीब हो गई என்று வருமே தவிர அந்த கர்த்தாவும் வராது, கர்த்தேவும் வராது. वो दान करते करते गरीब हो गया. सपोज वो सेलिंग हो तो गरीब हो गई आएगा, लेकिन वो कृत जो है उसमें किसी प्रकार की परिवर्तन ना होता. और குழந்தை அழுது கொண்டே தூங்கிவிட்டார். குழந்தை அழுது கொண்டே தூங்கிவிட்டார். बच्चा रोते रोते सो गया. बच्चा रोते रोते सो गया. அது பச்சி என்றால் ரோத்தே ரோத்தே சோ கை வருவதை தவிர சோத்தி சோத்தின்னு வராது. பச்சா ரோத்தே ரோத்தே சோ கயா. அவர் முதலாளி வேலைக்காரனை கூப்பிட்டு கூப்பிட்டு அழுத்து விட்டார், ஆனால் வரல. மாலிக் நௌக்கர் को बुलाते बुलाते ऊब गए. नौकर मालिक नौकर को बुलाते बुलाते ऊब गए. நாள் முழுவதும் பாடத்தை மனப்பாடம் செய்து என்னுடைய வாய் வலிக்க ஆரம்பித்து விட்டது. நாள் முழுவதும் பாடத்தை மனப்பாடம் செய்து என்னுடைய வாய் வலிக்க ஆரம்பித்து விட்டது. இன்பர் பாட்டோக்கோ या पाठों को रटते रटते मेरा मुंह दुखने लगा. दिन भर पाठों को रटते रटते मेरा मुंह दुखने लगा. சிறுவன் ஓடி ஓடி கீழே விழுந்து விட்டான். சிறுவன் ஓடியவாறு கீழே விழுந்து விட்டான். लड़का दौड़ते दौड़ते नीचे गिर पड़ा. लड़का दौड़ते दौड़ते नीचे गिर पड़ा. நோயுள்ள குழந்தையை பார்த்து பார்த்து அம்மா மயக்கமானாள். बीमार बच्चे को देखते देखते माँ बेहोश हो गई. बीमार बच्चे को देखते देखते यहाँ पर देखते देखते माँ बेहोश हो गई. बीमार बच्चे को देखते देखते माँ बेहोश हो गई. தண்ணீர் ஓடி ஓடி கல்லும் தேய்ந்து விடுகிறது. தண்ணீர் ஓடி ஓடி கல்லும் தேய்ந்து விடுகிறது. पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है. पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है. நாள் முழுவதும் பாடம் எழுதி எழுதி சிறுமி தூங்கிவிட்டாள். दिन भर पाठ लिखते लिखते लड़की सो गई. दिन भर पाठ लिखते लिखते लड़की सो गई. गुरु की बात सुनते सुनते सीता खुश हो गई. गुरु की बात सुनते सुनते सीता खुश हो गई. குருவுடைய பேச்சை கேட்டு கேட்டு சீதா மகிழ்ச்சி அடைந்தாள். गुरु की बात सुनते सुनते सीता खुश हो गई. सही. यहाँ पर देखिए, ये चारों देखिए, ये क्या, बीमार बच्चे को देखते देखते माँ बेहोश हो गई. इस वाक्य में कर्ता क्या है? बीमार बच्चा है या माता है? लड़का आया, लड़की आई. यहाँ पर कर्ता कौन है? लड़का है. लड़की आई में कर्ता कौन है? लड़की है. अच्छा, इस वाक्य में बीमार बच्चे को देखते देखते माँ बेहोश हो गई. यहाँ पर कर्ता बीमार बच्चा नहीं है. ऐसा लगता है, लेकिन हमें कर्ता पर ध्यान देना चाहिए. कॉमन रूल्स कौन सा है? क्रिया कर्ता के अनुसार बनती है. यदि तो आम तौर पर रूल्स है ना. अच्छा, यहाँ पर बेहोश हो गई. कौन बेहोश हो गई? बच्चा या माता जी? माता जी. यहाँ पे लगता है कि बच्चा करता है, लेकिन उस समय क्रिया को देखना चाहिए. क्रिया किस पर आधारित है? बेहोश हो गई तो माँ बेहोश हो गई. यहाँ पर माँ ही करता है, इसलिए बेहोश हो गई. यहाँ पर हमें बीमार बच्चे को नहीं देखना चाहिए. और दूसरा, தண்ணீர் ஓடி ஓடி கல்லும் தேய்ந்து விடுகிறது.
पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है। यहाँ पर कर्ता कौन है? पानी नहीं। कौन घिस जाता है? पत्थर भी घिस जाता है। कौन आया? लड़का आया। कौन आई? लड़की आई। कौन घिस जाता है? पत्थर भी घिस जाता है। यहाँ पर कर्ता पत्थर है, ना कि पानी। पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है। इस प्रकार हमें सिर्फ कर्ता पर ध्यान देना चाहिए। ऐसी जो वाक्य आते हैं तो क्या करना चाहिए? कर्ता को डम्मी करना चाहिए। को किसी कर्ता को डम्मी करने के लिए क्या करना चाहिए? उसके साथ कोई ना कोई केस एंडिंग्स अर्थात कारक लगाना चाहिए। का यहाँ पर कोई नियम नहीं है, रूल्स नहीं है, ये कारक लगाना है। कर्ता कारक, कर्म कारक, करण कारक, संप्रदाय कारक, अपदन कारक, संबंध कारक, अधिकरण कारक அல்லது संबोधन कारक, कौन सा कारक कारक यहाँ पर लगा लें? कोई भी कारण, ये सब कारक हैं, नियमबद्ध हैं। लेकिन हमें क्या करना चाहिए? यहाँ पर कारक की कोई गुंजाइश ही नहीं है, तो हमें उस कर्ता को डम्मी करना चाहिए। ஒரு கர்த்தாவை வந்து டம்மி ஆக்கணும் என்றால் அந்த கர்த்தாவோடு ஏதேனும் ஒரு சப்ஜெக்டோடு ஏதேனும் ஒரு வேற்று உருவு சேர்த்துக்கொள்ள வேண்டும்। ஏதேனும் ஒரு நாள் எல்லாமே சேர்க்க முடியாது, அதுக்கு के மட்டும் சேரும்। यहाँ पर देखिए, पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है। अगर यहाँ पर के नहीं हो तो இங்கே நாம் के போடாவிட்டால் அப்பொழுது பானி கத்தாயிடும், பானி சப்மிட் ஆகிவிடும்। அப்போது பானிக்கு தகுவார் தான் அந்த கிரியா வெப் அமையும், வினைச்சொல் அமைய வேண்டும்। ஆகவே அந்த பானி என்பதை வந்து டம்மி ஆக்கிவிட்டால் அப்பொழுது இது पत्थर का सब्जेक्ट, कर्ता पत्थर ही है। इसीलिए पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है। ऐसे वाक्य में हमें सिर्फ कर्ता को देखना चाहिए और क्रिया को देखना चाहिए। क्रिया किस पर आधारित है? किस शब्द पर आधारित है? यहाँ पर केंद्र विடுகிறது, இது कल तनीर अल्ल, घिस जाता है कौन सा चीज? कौन सी चीज? पत्थर। यहाँ पर पानी नहीं है, इसलिए एक कर्ता दो कर्ताएँ होते हैं, दो कर्ता इसमें, फिर भी क्रिया किस पर आधारित है इसको देखना चाहिए। வினைச்சொல் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, இதை தாங்கி இருக்கிறது என்பதை பார்க்கணும்। அப்போது पत्थर தான், पत्थर भी घिस जाता है, पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है। மேலே உள்ள வாக்கியங்களை வந்து அந்த பிரச்சனை வரல, இங்கே வந்திருக்கிறது। ஆகவே இரண்டுக்கும் உள்ள அந்த வேறுபாட்டை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்। இன்னும் சொல்கிறேன், பொதுவாகவே சொல்கிறேன், किसी भी कर्ता के साथ किसी कारक चल के होने पर क्रिया उसके अनुसार नहीं बनती। எந்த ஒரு விடுபாடுடன் வேற்றுமுறைவு வந்தால் அப்பொழுது வினைச்சொல்லானது அந்த விடுவாயை பொறுத்து அமையாது। ஒரிஜினல் விடுவாய் எது இருக்கிறதோ, அதாவது வினைச்சொல் இதை நம்பி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வினைச்சொல்லை அமைக்கணும்। ஞாபகம், पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है। दिन भर पाठ लिखते लिखते लड़की सोई के बाद நாள் முழுவதும் பாடத்தை எழுதி எழுதி சிறுமி தூங்கிவிட்டாள்। யார் தூங்கிவிட்டார்? சிறுமி தூங்கிவிட்டார்। அப்போ தூங்க விட்டார் என்ன பதில் வர யார் வருது? लड़की தான், அது பாட்டல்ல, அது दिन இல்லை। दिन भर पाठों को लिखते लिखते लड़की सो गई। सो गई वो क्रिया है, कौन सो गई? लड़की सो गई। यहाँ पर क्रिया का संबंध सिर्फ लड़की से है, तो यहाँ पर लड़की ही करता है, तो उसको क्या करना चाहिए? पाठ को, दिन भर पाठ को लिखते लिखते लड़की सो गई और गुरु की बात सुनते सुनते सीता खुश हो गई। यहाँ पर गुरु करता नहीं है, खुश हो गई। कौन खुश हो गई? सीता खुश हो गई। यहाँ पर सीता ही करता है। वो रिश्ता क्या है? क्रिया का रिश्ता किस पर है? सीता पर है, इसलिए सीता ही यहाँ पर करता है, गुरु नहीं है। गुरु की बात नहीं, गुरु की आ गया ना, गुरु के साथ की आ गया, कारक चिन्ह आ गया, इसलिए वो वैल्यूहीन हो गया। इसलिए गुरु की बात सुनते सुनते सीता खुश हो गई। खुश हो गई
कौन खुश हो गई, सीता खुश हो गई। सो गई, कौन सो गई, लड़की सो गई। घिस जाता है, कौन गिर जाता है, पत्थर। बेहोश हो गई, कौन बेहोश हो गई, माता जी। इसलिए इस प्रकार ऐसे भी बहुत सारे वाक्य आते हैं। तो उस ये क्या है, हमें क्या करता है, कंफ्यूज में डालता है। ऐसा हमें कंफ्यूज में नहीं डालना चाहिए, उस वाक्य को पढ़ना चाहिए। ये हमें पहचानना चाहिए कि उस वाक्य की क्रिया किस पर आधारित है, किस शब्द पर आधारित है। वही शब्द किसका संबंध है, वही शब्द कर्ता होता है। बाकी उसके पहले जो भी कर्ता हो, वो जो भी शब्द हो आवे, वो सीधा कर्ता नहीं हो सकता, उसके साथ कर्म का संबंध, वो क्रिया का संबंध नहीं हो सकता। इसलिए हमें ध्यान देना चाहिए, ये जरा स्पेशल है। इसे मैंने विलोई गण वेडो, कर्ता प्रधान है, कर्ता प्रधान है। इसलिए ये जो आज का पाठ जो है ரட்டிக்கப்பட்ட நிகழ்கால பெயரச்சம், இது வழக்கமாக அடுத்து வருகின்ற பேச்சொலை பொறுத்து, அடுத்து வருகின்ற பேச்சொலுடைய எண்ணை பொறுத்தோ பாலை பொறுத்தோ அமையாது. பொதுவாக ஏயில் முடியும் உருவம் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. करते करते, पढ़ते पढ़ते, लिखते लिखते, बोलते बोलते, देखते देखते, दौड़ते दौड़ते, इस प्रकार ये आता है। देखिए दोबारा एक बार, அவன் ஒரு குதிரை ஓடி ஓடி களைத்து விட்டது। घोड़ा दौड़ते दौड़ते थक गया। और அவன் தானம் செய்து செய்து ஏழையானான்। वो दान करते करते गरीब हो गया। वो दान करते करते गरीब हो गया। குழந்தை அழுது கொண்டே தூங்கிவிட்டது। बच्चा रोते रोते सो गया। बच्चा रोते रोते सो गया। முதலாளி வேலைக்காரனை கூப்பிட்டு கூப்பிட்டு அழுது விட்டார்। मालिक नौकर को बुलाते बुलाते ऊब गए। मालिक नौकर को बुलाते बुलाते ऊब गए। நாள் முழுவதும் பாடத்தை மனப்பாடம் செய்து உரு போட்டு போட்டு என்னுடைய வாய் வலிக்க ஆரம்பித்திருக்கிறது। दिन भर पाठों को रटते रटते मेरा मुंह दुखने लगा। और बीमार लड़का दौड़ते दौड़ते, பையன் ஓடிக்கொண்டே கீழே விழுந்து விட்டார்। लड़का दौड़ते दौड़ते नीचे गिर पड़ा। நோயுற்ற குழந்தையை பார்த்து அம்மா மயக்கமானாள்। बीमार बच्चे को देखकर देखते देखते माँ बेहोश हो गई। तन्नीर ओडी ओडी कल्लुम तेज विடுகிறது। पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है। पानी के बहते बहते पत्थर भी घिस जाता है। दिन भर पाठ लिखते लिखते लड़की सो गई। நாள் முழுவதும் பாடத்தை எழுதி எழுதி சிறுமி தூங்கிவிட்டாள்। दिन भर पाठ लिखते लिखते लड़की सो गई। गुरुनुடைய பேச்சை கேட்டு கேட்டு சீதா மகிழ்ச்சி அடைந்தாள்। गुरु की बात सुनते सुनते सीता खुश हो गई। इस प्रकार ये இது நிகழ்கால பேச்சதனுடைய இரட்டிக்கப்பட்ட பகுதியாகும்। இது ரொம்ப அரிதாகத்தான் வரும், இருந்தாலும் அது நமக்கு அன்றாட வாழ்விலே நாம் பேசுகின்ற சொல்லாக அமையும்। ஆகவே இதற்கான விதிகளை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்। அடுத்து வருகின்ற பேச்சொலை பொறுத்து மாறாது, அதுதான் முக்கியமானது। ரெண்டாவது, அந்த அந்த வாக்கியத்துக்கு வினைச்சொல்லுக்கு எது தோழமையாக இருக்கிறதோ, இணைந்திருக்கிறதோ, அதைத்தான் நாம் எழுவாயாக கொள்ள வேண்டும்। ஆகவே இது நன்கு அறிந்து கொடுப்பேன் என்று நம்புகிறேன்। சந்தேகப்பட்டால் மீண்டும் கேளுங்கள், ஃபோன் செய்து கேளுங்கள், நான் சொல்கிறேன்। 9943645461 9943645461 என்ற நம்பருக்கு நீங்கள் கேட்டால் நான் கண்டிப்பாக பதில் தருவேன்। அடுத்தது, நாளைய பதிவிலே நாம் சொல்லுக சொல்லு பயனுள்ள சொல், சொல்லற்க சொல்லு பயனுள்ளா சொல் என்பார் வள்ளுவர்। அதுபோல் நாம் பேசுகின்ற சொற்கள், பேசுகின்ற வாக்கியங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும்। அதில் இலக்கண பிழை இருக்கக்கூடாது, முக்கியமாக இருக்கக்கூடாது। எழுதும்போதோ பேசும்பொழுதோ இலக்கண பிழை இல்லாமல் பேச வேண்டும், இலக்கண பிழை இல்லாமல் நாம் எழுத வேண்டும்।
அதற்கு சில பகுதிகளை நாம் எதையெல்லாம் தவறுதலாக பயன்படுத்துகிறோமோ, சரியென்று எண்ணி தவறாக பயன்படுத்துகிறோமோ, பார்க்க சரியாக தோணும், உண்மையில் அது சரியாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் எப்படியெல்லாம் திருத்த வேண்டும், எப்படியெல்லாம் எழுதினால் இது சரியாக இருக்கும், சரியாக இருக்காது என்பதை அறிந்து கொள்ள அதற்கான வழிகளை நான் நாளைய பதிவிலே தங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். ஆகவே கவனமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு மொழி அறிவு வளர்ச்சி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மொழிய வேண்டும், தூய்மையாக இருக்கணும், தூய்மையாக எழுதணும், பிழையின்றி எழுத வேண்டும், பிழையின்றி பேச வேண்டும். அதற்கு நமக்கும் சில மயக்கும் சொற்கள் உண்டு. தமிழிலும் உண்டு, அதுபோல் உண்டு, ஹிந்தியிலும் உண்டு. அந்த மயக்கும் சொற்கள், மயக்கும் வாக்கியங்கள் எவை, அதை எப்படி மாற்றுவது என்பதற்கான முறைகளை, ஏனென்றால் நன்கு கற்றவர்களை கூட இதில் தவறு செய்கிறார்கள். வேறு காரணம் என்னவென்றால் அது நம்மை மயக்கும். ஆகவே அப்படி மயக்கும் சொற்கள், வாக்கியங்கள் என்னென்ன, அதை எவ்வாறு நாம் பிழையின்றி பயன்படுத்த வேண்டும் என்ற முறைகளை பற்றி நாளைய பதிவிலே தங்களுக்கு விளக்குகின்றேன். ஆகவே அடுத்து வருகின்ற பதிவுகளை தவறாமல் நீங்கள் கண்டு இன்புற வேண்டும், மொழி அறிவு பெற வேண்டும், பிழையின்றி பேச வேண்டும், பிழையின்றி எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு இதே தலைப்போடு தங்களை சந்திக்கிற வரை விடுபடுவது தமிழே அன்பன் आर सुंदर राजन तमिलनाडु। नाले कल एक नए शीर्षक के साथ किस प्रकार वाक्य को बनानी चाहिए, शुद्ध वाक्य बोलना चाहिए, शुद्ध वाक्य लिखना चाहिए, इसी सत्य को लेकर कल का भाषण बनेगा। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका आर सुंदर राजन, तमिलनाडु। धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी। जय हिंद।